நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. உன் உரிமையை நீ நிலை நாட்டு, உன் உரிமையை நீ நிலை நாட்டு. ஓ ஆஹா தங்கம், இரு நான் வரேன். ஏங்க நீங்க கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க போய் கதை எழுதுங்க. தங்கம், நீ கஷ்டப்படும் போது நான் கதை எழுதுனா நல்லாவா இருக்கும்? வா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். ஐயா, நீ டிஃபன் கொண்டக்கடலை சுண்டலையா? ஏய் சமரசம், சுண்டல்ல இருக்க சத்துக்கு அளவே இல்லடா. ஆமாங்கய்யா. அதுலயும் முளைக்கட்டின சுண்டல்ல அதை விட சத்து அதிகம். உண்மைமா? என்னங்க, இந்த வாரத்துல ஒரு நாளாவது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணுங்க. ஓ, தாராளமா போயிட்டு வரலாமே. ஆனா ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். 18ஆம் தேதி முக்கியமான இடமா? அது எங்கெங்க போகணும்? ஆஹா, என்ன தங்கம் மறந்துட்டியா? ஏப்ரல் 18ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல். நம்ம ஓட்டு போட போக வேணாமா? நல்ல வேலைங்க ஞாபகப்படுத்தினீங்க, மறந்தே போயிட்டேன். இப்படிலாம் மறக்க கூடாதுன்றக்காகத்தான் நான் கதையில ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன். பாட்டா? காட்டவா? இந்தா வர்றேன். தங்கம், பாட்டு பாரு. எப்படி இருக்கு? அருமையா இருக்குங்க. டேய் சமரசம், உங்க ஐயா கதையாசிரியர்ல இருந்து பாடலாசிரியரா மாறிட்டாரா? வாக்காள பெருமக்களே, வருகின்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்திரை பதியுங்கள். உங்கள் ஓட்டே உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டே உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டே உங்கள் உரிமை. போடணும் ஓட்டு, உன் உரிமையை நீ நிலை நாட்டு. நம்மை ஆளும் திறமையும் ஆட்சி திறமையும் உள்ளது யாருன்னு காட்டு. ஜனநாயகம் செழிக்க நீட்டு, விரல் நீட்டு. போடணும் ஓட்டு, உன் உரிமையை நீ நிலை நாட்டு. கடமையும் உனக்குண்டு, இரண்டையும் மறக்காதே. பொறுப்பு உனக்கு உண்டு. அலட்சியம் காட்டாதே, ஒதுங்கி போகாதே. நீ போடும் ஒரு ஓட்டால் மாறும் தலையெழுத்து. ஒரு விரல் புரட்சியை நாம் செய்வோம் கடமையை. நீ போடும் ஒரு ஓட்டால் மாறும் தலையெழுத்து. நீ போடும் ஒரு ஓட்டால் மாறும் தலையெழுத்து. போடணும் ஓட்டு, உன் உரிமையை நீ நிலை நாட்டு. ஐயா, நம்ம ஓட்டு போட போகும்போது நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போனோம். சமரசம், வாக்காளர் அடையாள அட்டையை கட்டாயம் எடுத்துக்கணும். அதோட தேர்தல் ஆணையம் சொல்ற இன்னொரு அடையாள அட்டையும் எடுத்துக்கணும். அது என்னன்னா, ஆதார் அட்டை, பேங்க் பாஸ்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, 100 நாள் வேலை அடையாள அட்டை, அரசு மருத்துவ காப்பீட்டு அட்டை, பென்ஷன் அடையாள அட்டை, அரசு ஊழியர்களின் அடையாள அட்டை. இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போனால் போதும். போடணும் ஓட்டு, உன் உரிமையை நீ நிலை நாட்டு. உள்ளத சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது,
அது நல்லது கெட்டது புரிஞ்சிக்காம நடந்து கொள்ளுது.